என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏழு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டுமாக கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் எனும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்துக்கும் நம்முடைய பரிசுத்த வேத புஸ்தகத்திற்கு எதிராகவும் கேள்வி கேட்கிற எந்த மதத்தினராக இருந்தாலும், எந்த சகோதர சகோதரிகளுக்கும் நாங்கள் பதில் கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலும் உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களோடு கூட இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் நாங்கள் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சிக்கு போவோம். பேசலாடனே. நம்ம பல மாதங்களுக்கு முன்பு நம்முடைய கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் இந்த நிகழ்ச்சியில் இஸ்மவேல் சந்ததியை குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம பேசணும். அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் நம்ம அதை டச் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் அப்போ நம்ம பேசும்போது நம்ம பரிசுத்த வேத புஸ்தகத்திலிருந்து மாத்திரம் எப்படி இஸ்மவேலுக்கும் இஸ்லாமியர்கள் சொல்லுகிற இஸ்மாயிலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவாக நீங்கள் விளக்குனீங்க. குறிப்பாக நம்முடைய பரிசுத்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற இஸ்மவேல், அவனுடைய பெயரை யூதர்கள் எவ்வளோ நாள் வரைக்கும் வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இஸ்ரவேல் தேசத்துக்கு அவங்க எதிராக இருக்கிற வரைக்கும் தேவன் அவங்களை ஆசீர்வதித்தார். என்னைக்கு அவனுடைய கை அவர்களுக்கு எதிராக மாறிச்சோ அன்னைக்கு தான் நேபுகாத் நேச்சார் மூலமாக அவன் சங்கரிக்கப்பட்டான் என்பதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான், பாழாக்கப்பட்டது என்ற அழகான வசனங்கள் எல்லாம் நீங்கள் காமிச்சிங்க. அது ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். சரி, நம்ம சைடில் பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் அவைகளை பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் சேஷமாக குறிப்பாக குரானினுடைய ஹதீஸ்களினுடைய அடிப்படையில் இஸ்மவேலுக்கும் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அவர்கள் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நம்ம பார்ப்போம். கண்டிப்பாண்ணே. குறிப்பாக கிறிஸ்தவ உலகமும் சரி, பொதுவாக ஆபிரகாமிய மதங்கள் அப்படின்னு சொன்னாலே அது ஜூடாயிசம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் அப்படிங்கிறது தான் உலகத்தில் பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம். ஏன்னா ஆபிரகாமை மையப்படுத்தின மதங்கள் அப்படிங்கிறது தான். நேரடியாக கிறிஸ்தவர்களுக்கு ஆபிரகாமோடு கூட எந்த உறவும் கிடையாது, சொல்லப்போனால் நேரடி உறவு கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக அவரோடு கூட, அதாவது ஆபிரகாமோடு கூட நமக்கு ஆன்மீக உறவு நிலை இருக்கிறது. நமக்கு ஆன்மீக தந்தையாக ஆபிரகாம் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆவிக்குரிய தகப்பனாக, விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இப்போ குறிப்பாக பொதுவாக இஸ்லாமிய உலகத்தை போல கிறிஸ்தவ உலகமும் பொதுவாக இஸ்மவேல் ஒரு பெரிய ஜாதியானான். அந்த ஜாதி அந்த பெரிய இனமாக மாறினான். அந்த இனம் பிற்காலத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக பரிணமித்திருக்கிறார்கள். அவர்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய மக்கள் கூட்டமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை கிறிஸ்தவ உலகத்தாலும் எப்படியோ தெரியாம அங்கீகரிக்கப்பட்ட ஒன்னா தான் இருக்கு. எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனநிலையில வந்திருக்கிறாங்க. அதுல மெயின் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தா, நம்முடைய பரிசுத்த வேத புஸ்தகத்துல இருக்கிற பெயர்கள் அங்க குரான்ல இருக்கிறது அதுதான். அதாவது நம்ம எங்கிட்ட நிறைய கேட்கறது உண்டு, நீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில முஸ்லீம்களுக்கும் இஸ்மவேல் சந்ததிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு சில கிறிஸ்தவ மக்களே என்கிட்ட கேட்பது உண்டு. நம்ம என்ன அப்படின்னா, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில நீங்கள் அவர்களை இணைக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம வைக்கிறோம். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கும் இஸ்மவேலுக்கும் இஸ்லாமிய சந்ததிக்கும் சம்பந்தம் இருக்கு, ரெண்டு அந்த ஜெனரேஷன்ல தான் முகமது அவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? வேதாகமத்துல எந்த ஆதாரமும் இல்லை, பரிசுத்த வேத புத்தகத்துல எந்த ஆதாரமும் கிடையாது. சொல்ல போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரபிகள் அதுவும் இல்லாம 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அரபிய பெனிசுலாவில் வாழ்ந்த அரபிகளுக்கும் இஸ்மவேலுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருந்தது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு வரலாற்று ஆதாரமோ அல்லது வேதாகம ஆதாரமோ கிடையாது. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில நாம் இஸ்மவேலர்கள் தான் இஸ்மாவேலுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி எப்படி நம்புவது, எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இதுக்கு வேதாகமத்தில் அவனும் பெரிய ஜாதியாக மாறுவான் அப்படிங்கிற வசனத்தை தான் பெரும்பகுதி நம்முடைய
கிறிஸ்தவ மக்கள் எடுத்து வைக்கிற ஒரு வாதம். அது துஷ்டன்ற வார்த்தை. அப்புறம் அடுத்தது துஷ்ட மனுஷனா இருப்பான், அவன் அவனுடைய கை ஓங்கி இருக்கும், அவன் சகோதரர்களுக்கு எதிராக கூடியிருப்பான், இப்படி எல்லாம் வாசிக்கும் போது ஓகே, அப்போ வந்து இஸ்ரவேலர்களுக்கு எதிராக இருப்பது முஸ்லிம்கள் தான் அப்படின்ற ஒரு கணக்குக்கு வராங்க. ஆனா இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமே முஸ்லிம்கள் எதிராக இல்லை. சொல்லப்போனா இஸ்லாமுக்கு எதிராக, அதாவது இஸ்லாம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு உலகளாவிய மதமாக நினைக்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள், உலகம் தழுவிய ஒரு மார்க்கமாக அது வரும் அப்படின்னு. அப்படி பார்த்தா உலகத்துல இருக்க எல்லாருமே அவங்களை எதிர்ப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு மார்க்கமும் அவர்களை அங்கீகரிக்க மாட்டாங்க. ஏன்னா என் மதத்தை அழித்து இன்னொரு மதம் உருவாவதை யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக எதிரியை தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏதோ இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் அவங்க எதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர் வந்து கொடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில தீவிரவாத அமைப்புகள் பாத்தீங்கன்னா அவர்கள் அமெரிக்காவை தான் எதிரியாக பார்க்குறாங்க. பார்த்தா சொல்ல போனா பெரும்பான்மை அமெரிக்காவில் கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க. பார்த்தா அமெரிக்காவை எதிரியா பார்க்கறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்தா ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா போன்ற பல நாடுகள் கிறிஸ்தவ மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய, பெயரளவில் இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடுகளைத்தான் இன்றைக்கு பலரும் எதிரிகளாக பார்க்கிறத பார்க்கிறோம். அப்போ இது வந்து இஸ்லாமிய அறிஞர்களுடைய பேச்சில் கூட நீங்க அவங்களுடைய பயான்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட நீங்க கிறிஸ்தவங்களை வந்து இங்க நண்பர்களா நீங்க பாக்குறீங்க, உலகளாவே அவங்க தான் நமக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பயான் பண்றதையும் நாம கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதுக்கும் பல ஆதாரங்கள் இருக்கிறது. இப்ப எதுக்காக இதை நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரிகள் அப்படின்றதுல வந்து யூதர்கள் மட்டும்தான் முஸ்லிம்களுக்கு எதிரிகளா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிக்சரை வந்து நம்ம வந்து வச்சிருக்கிறோம். அது மிகப்பெரிய தவறு. அப்படி ஒரு விஷயம் இல்லை. இன்னும் சொல்ல போனா யூதர்களுக்கு எதிரிகள் வெறும் முஸ்லிம்கள் மட்டுமே இல்லை. ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹிட்லர் வந்து யூதர்களை கொன்று குவித்திருக்கிறான். ஏறக்குறைய 60 லட்சத்துக்கு அதிகமான யூதர்களை கொன்றான் அப்படின்னு சொல்லி புள்ளி விவரத்தில் சொல்லுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மையான செய்தி என்று தெரியாது. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறது. சொல்ல போனா ஹிட்லர் வந்து ஒரு கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர், கிறிஸ்தவர் தான் சொல்ல போனா. அதனால வந்து நம்ம வந்து துஷ்ட மனுஷனா இருப்பான் என்பதோ அல்லது அவனுடைய கை அவனுடைய சகோதரருக்கு எதிராக இருக்கும் என்பதோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, இந்த இனம்தான் இந்த இனம்தான் சொல்லி ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியாது. அப்ப எந்த ஆதாரத்தின் அடிப்படையில நாம வந்து இதை கொண்டு வரோம் அப்படின்னா, நமக்கு எந்த விதமான ஆதாரமும் வேதாகமத்தின் அடிப்படையில் இல்லை. அப்போ இதற்கான ஆதாரங்கள் இல்லாத போது நாம் எப்படி வந்து வேதாகமத்திலே சொல்லப்பட்ட ஒரு மனிதனுடைய இஸ்மயேல் என்று சொல்லப்படுகிற ஒரு எபிரேய பெயர் வைக்கப்பட்ட ஒரு எபிரேய தந்தைக்கும், சொல்லப்போனா ஒரு எபிரேய தந்தை ஆபிரகாம் ஒரு எபிரேயன் என்று வேதம் சொல்லுகிறது, ஒரு எபிரேய தந்தைக்கும் ஆகார் என்கிற ஒரு எகிப்திய அடிமை பெண்ணுக்கும் பிறந்த ஒருவர், அவர் வந்து அதே போல அவருடைய மனைவி, ஆதியாகமம் 21:21 வாசிக்கிறோம், அங்கே அவன் பிள்ளை வனாந்தரத்திலே கூடியிருந்தான், தேவன் அவனோடு கூட இருந்தார், அவனுடைய தாய் அவனுக்கு ஒரு எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்கே எகிப்து தேசத்திற்கான ஒரு பெண்மணியைத்தான் இஸ்மயேல் திருமணம் செய்தார். இப்போ எகிப்து தேசம் அப்படிங்கிறது இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசம் அல்ல. எகிப்து தேசம் இஸ்லாம் உருவாவதற்கும் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 2500 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயத்தை பற்றித்தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் உருவாகிறதுக்கு 2500 வருஷம் ஆபிரகாமுடைய காலம், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்து 2000 வருஷம். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிமு 2000 நடந்த விஷயத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கிமு 2000 எகிப்து தேசத்துல எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்தார்கள், அங்கிருந்த மக்கள் பேசின மொழி என்ன அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது அங்கே பண்டைய எகிப்திய மொழி இருந்தது. அங்கே கருப்பின மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆப்பிரிக்கா கண்டத்துல தான் இருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய எகிப்து. அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரேபியர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் எந்த விதமான நேரடி தொடர்பும் இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். பிற்காலத்திலே கலப்பினங்களாக பல இனங்கள் கலந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம் என்னைக்குமே மறுக்கவில்லை. குறிப்பா வந்து கலப்பினங்கள் உலகத்துல எல்லா இடத்திலும் கலந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் வேதாகம அடிப்படையில் இஸ்மயேல் என்கிற ஆபிரகாமுடைய பிள்ளை, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, அவனும் பெரிய ஜாதியாவான் என்று சொன்ன வாக்கு தத்தத்தினுடைய அந்த வாக்கு தத்தம் நிறைவேறினதா அப்படின்னு பார்த்தா அது வேதாகமத்திலே நிறைவேறினது அப்படிங்கிறதுக்கான பல ஆதாரம். ஏறக்குறைய 1000 வருஷங்கள் அவர்கள் பலுகி பெருகி பெரிய ஜாதியாக அவர்கள் மாறி இருந்தார்கள். எப்படி இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரங்களாக பிரிந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் ராஜாக்கள் எல்லாம் எழும்பினார்களோ அதுபோல இஸ்மயேலிலும் அவர்கள் 12 பிரபுக்களாக எழும்பி
அவர்களும் பல ராஜாக்கள் பிரபுக்கள் எழும்பினார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இதுதான் இஸ்மவேலை குறித்துதான ஒரு வரலாறு. அதனால அதற்கு பிறகு அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக பல நேரங்கள்ல அவங்க எதிராக செயல்பட்டு இருக்காங்க. பல நேரங்களில் சகோதரர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், சில சண்டைகள் வந்திருக்கலாம். இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்திருக்கும். எல்லா காலங்களிலும் அவர்கள் சண்டையிட்டு இருப்பார்கள். அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் முழுமையாக முற்றுமாக இஸ்ரவேலை அழித்து போட வேண்டும், முற்றுமாக இஸ்ரவேலுடைய பெயர் இல்லாமல் இந்த பூமியில இல்லாம அவங்களை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் எழும்புகிறது. அந்த கூட்டத்திலே பல இன மக்கள் இருக்கிறார்கள், பல இனங்கள் இருக்காங்க. அதுல ஒரு இனமாக இஸ்மவேலும் கலந்து கொள்ளுகிறான். அந்த இஸ்மவேலுடைய அந்த மக்கள் இனங்கள் அவர்கள் பல இனங்களாக பிரிந்திருந்தாலும் அவர்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இஸ்ரவேலை அழித்து போட வேண்டும். இப்ப இன்னைக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். என்றைக்கு இஸ்ரவேலை இல்லாத அழித்து போட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்களோ அன்றைக்கு தேவன் அவர்கள் பட்சமாக நிற்பார் அப்படிங்கிறத நம்ம வேதத்துல பல வசனங்கள் மூலமாக நம்ம வாசித்திருக்கிறோம். அப்பதான் பார்க்கிறோம், இதுக்கு பிறகுதான் மேதிய பெர்சிய பாபிலோனுடைய சாம்ராஜ்யங்கள் உருவாகிறது, கிரேக்க சாம்ராஜ்யங்கள் உருவாகிறது. இந்த சாம்ராஜ்ய காலகட்டங்களில் இஸ்மவேலுடைய சந்ததிகள் பல இடங்களுக்கு அங்கே அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள், பல இடங்களில் நாடு கடத்தப்படுகிறார்கள், பல இடங்களில் சிதறி வாழுகிறார்கள். இவர்கள் பிற்காலத்திலே என்ன ஆனார்கள் அப்படிங்கிறது வரலாற்றிலே பதியப்படவில்லை. இவர்கள் மட்டுமல்ல, இவர்களைப் போல பல இன மக்கள் பெலிஸ்தியர்கள் இருந்தார்கள், நெபியோத்தியர், ஏதோமியர், பாத்தீங்கன்னா ஏசாவினுடைய சந்ததி, அது அப்புறம் லோத்தினுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய மற்ற கேத்துரால் என்கிற மனைவிக்கு பிறந்ததான மற்ற பிள்ளைகள், இவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு இனக்குழுக்களாக இனங்களாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே பிற்காலத்திலே இவர்கள் ஒரு கலப்பினங்களாக மாறி இருக்கிறார்கள். தனித்தனியாக தனித்துவம் மிக்க இனங்களாக அவர்களை பார்க்க முடியாது அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். இதுதான் ரொம்ப சிம்பிளா நம்ம இஸ்மவேலுடைய சந்ததி இல்ல அப்படிங்கிறதுக்கு வேதாகம ஆதாரமா சொல்றோம். வேதாகமத்தில் இஸ்மவேல் முஸ்லிம்கள் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. அதான் நம்ம முதல்ல வைக்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆதாரமா நம்ம வைக்கிறதே அதுதான். இன்னும் சொல்ல போனா ஆபிரகாம் அங்கே மோரியா மலையிலே தன்னுடைய பிள்ளையை பலியிட கொண்டு போனான். யாரை கொண்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் ஈசாக்கை கொண்டு போனான் பலியிட. தெளிவாக வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய பெரிய ஒரு வாதம் இதுவும் கூட நம்ம வேதாகமத்திலே பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பெயர் இல்லை, ஈசாக்கு என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டிலே. புதிய ஏற்பாட்டிலேயும் அதை அங்கீகரித்திருக்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அது யூதர்களுடைய வேதம், யூதர்கள் தான் அதை வைத்திருக்கிறார்கள், நாம் அதை பயன்படுத்துகிறோம். யூதர்கள் தான் அது அவர்களுடைய வேத புத்தகம். அதே போல புதிய ஏற்பாட்டை எடுத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுடையது, அது யூதர்கள் பயன்படுத்துவது கிடையாது. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவத்தை அழிக்கணும்னு திட்டம் போட்டு செயல்பட்டவர்கள் யூதர்கள், கிறிஸ்தவர்களுக்கு மிக எதிரியாக செயல்பட்டவர்கள் யூதர்கள், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட யூதர்களுடைய புத்தகத்திலே எழுதப்பட்ட விஷயத்தை கூட கிறிஸ்தவ மார்க்கம் ஒத்துக்கொள்கிறதை பார்க்கிறோம். பைபிள் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் அது ஈசாக்கு தான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதுல எந்த மாற்று கருத்துமே நமக்கு கிடையாது. ஆனா அதுக்கு பிறகு 600 வருஷங்களுக்கு பிறகு இஸ்லாமுடைய குரான்ல அந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கு பெயர் இல்லை. ஆனால் ஹதீசுகள்ல அந்த மகன் அது இஸ்மாயில் அப்படின்ற மாதிரி இவங்க ஏன்னா இஸ்மாயில் சந்ததியிலையும் நபித்துவம் வந்திருக்குது அப்படின்னு காட்டுவதற்காக. எப்படி இஸ்ரவேலர்கள் நடுவுல தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் வந்தாங்களோ அது மாதிரி இஸ்மாயில் நடுவுலையும் தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. அதாவது இஸ்மாயிலுக்கு அப்புறம் முகமது நபி வந்திருக்கிறாரு அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவர்கள் என்ன பண்றாங்க, இஸ்மாயிலுடைய சந்ததி பாரம்பரியமாக முகமது வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லி ஹதீசுகள்ல சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். ஆனால் இதற்கு குரானிலே ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரானிலே ஒரு இடத்திலும் முகமது இஸ்மவேலுடைய சந்ததி அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமே கிடையாது. குறிப்பாக குரானிலே பல வசனங்கள் உண்டு. என்ன வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரான்ல ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நபிமார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் குரானுடைய வசனமா இருக்கு. நான் வாசிக்கிறேனே, 10வது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு சமுதாயத்தாருக்கும் தூதர் உண்டு, அவர்களுடைய தூதர் வந்ததும் அவர்களிடையே நியாயத்துடனேயே தீர்ப்பளிக்கப்படும், அவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதர் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சமுதாயத்தாருக்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப குறிப்பா நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து இஸ்லாம் ஈசா நபி அப்படின்னு சொல்லுது. இப்ப முதல் நூற்றாண்டுல இயேசு வருகிறார்.
இயேசு முதல் நூற்றாண்டுல வருகிறார். அதற்கு பிறகு 5 நூற்றாண்டுகள் கழித்து 6ஆம் நூற்றாண்டிலே தான் முகமது அவர்கள் வருகிறார்கள். இப்ப இஸ்லாமின் படி கணக்கெடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால் இஸ்ரவேல் சந்ததியில இயேசுவுக்கு பிறகு எந்த நபியும் வரவில்லை. ஆனால் முழு உலகத்துக்கான நபியாக முகமது அவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறதான் அவருடைய கணிப்பு. இப்ப இயேசுவுக்கு பிறகு உலகத்தில் இருந்த எல்லா மக்களுக்கும் 5 நூற்றாண்டுகளாக எந்த நபியும் வரல. 5 நூற்றாண்டுல எந்த நபியும் வரல. அடுத்து வருகிறது முகமது அவர்கள் தான். இது இஸ்லாமுடைய நம்பிக்கை. இப்ப நீங்க கணக்குப்படி பாருங்க. இப்ப இந்த ஒவ்வொரு சந்ததிக்கும் ஒரு தூதர் வருவார் அப்படின்னு சொல்லுகிறது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்த சந்ததி தான் குறிக்கிறது. ஒரு சந்ததிங்கிறது ஒரு 30 வருஷத்தையோ 50 வருஷத்தையோ 100 வருஷத்தையோ குறிக்காது. ஒரு சந்ததி அப்படிங்கிறது இப்ப இஸ்மவேலுடைய சந்ததி அப்படின்னா இஸ்மவேல்ல இருந்து வரக்கூடிய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததினா ஆபிரகாம்ல இருந்து வரக்கூடிய சந்ததி. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சந்ததிக்கு ஒரு தூதர் வருவார் அப்படிங்கறத இஸ்லாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா அப்படி இல்ல இதை மறுக்கிறதா இருந்தால் இங்க பிரச்சனை வந்துடும். இயேசுவுக்கு பிறகு முகமதுவுக்குள்ள எத்தனை சந்ததிகள் மரித்து போயிட்டாங்க, பல சந்ததிகள் இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சந்ததிக்கும் ஒரு தூதர்கள் வந்தாங்கன்னா இப்போ நிறைய தூதர்கள் உலகம் பூரா வந்திருக்கணும். இவங்க குர்ஆன் வசனத்தின்படி கண்டிப்பா வந்திருக்கணும். ஆனா இப்ப சந்ததிங்கிறது அப்படி இல்ல அப்படிங்கறத அவனோட பதிலா இருக்கும். ஒரு சந்ததிங்கிறது ஒரு இனத்தை குறிக்கும் அப்படின்னா இந்த வசனத்தின் அடிப்படையில் ஓகே. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, எந்த ஒரு சமுதாயமானாலும் எச்சரிக்கை செய்பவர் அவர்களுக்கு வராமல் இருந்ததில்லை. இப்ப இந்த அடிப்படையில எந்த சந்ததிக்கு எந்த ஒரு எச்சரிக்கை செய்பவரும் வராமல் இருக்காமவே முடியாது. எல்லா சந்ததிக்கும் அவர்கள் எச்சரிக்கை செய்பவர்கள் வந்திருப்பார்கள் அப்படிங்கிறதான். அப்போ உலகம் முழுவதும் இயேசுவுக்கு பின்பு உலகம் முழுவதும் இருக்கிற சந்ததிகளுக்கு ஏதோ ஒரு இடத்துல தூதர்கள் முன்பாகவே வந்திருப்பாங்க அப்படிங்கிறதா இஸ்லாமுடைய நம்பிக்கை. ஏதாவது ஒரு தூதர் வந்திருப்பார், முன்னாடி வந்திருப்பார், அவங்களுடைய வசனங்கள் இருக்கும், அவர்கள் அதை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது தான் இஸ்லாமியர்கள் நம்புகிற ஒரு நம்பிக்கை. அதான் இங்க சொல்லப்படுகிறது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 136வது வசனத்தில் என்ன சொல்லுகிறதுனா, மூமின்களே நாங்கள் அல்லாஹுவையும் எங்களுக்கு இறக்கப்பட்டதையும், அதாவது இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஸாக், யாக்கூப் இன்னும் அவருடைய சந்ததியினருக்கு இறக்கப்பட்டதையும், மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டதையும், இன்னும் மற்ற நபிமார்களுக்கும் அவர்களின் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டதை நம்புகிறோம். அவர்களினின்று ஒருவருக்கிடையேயும் நாங்கள் வேறுபாடு காட்ட மாட்டோம், இன்னும் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் வழிபடுகிறவர்களாக இருப்போம். இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இஸ்மாயிலும் ஒரு நபியாக இருக்கிறார், அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தையும் நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பாக சொல்லப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இஸ்மாயிலுக்கு வேதம் கொடுக்கப்பட்டாச்சு. மற்றவங்க எல்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ராயல் சந்ததியுடைய நபிமார்கள். அவங்கள நிறைய தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. ஆனா இஸ்மாயில்ல மட்டும் இஸ்மாயில் தீர்க்கதரிசி மட்டும் தான் வந்திருக்கு. அதுக்கு பிறகு எந்த நபியும் வரல அப்படிங்கறத இங்க சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். இப்ப இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க, 6வது அத்தியாயம் 155 இருந்து 157 வரைக்கும் இருக்கிற இதுல பார்க்கும்போது அங்க என்ன சொல்லப்படுது பாருங்க. அங்கே அரபு மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், நமக்கு முன் இரு கூட்டத்தினர் மீது மட்டுமே வேதம் இறக்கப்பட்டது, ஆகவே நாங்கள் அதனை படிக்கவும் கேட்கவும் முடியாமல் பாராமுகமாகிவிட்டோம் என்று கூறாதிருக்கவும், மெய்யாகவே எங்கள் மீது ஒரு வேதம் அருளப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்களை விட மிக நேர்மையாக நடந்திருப்போம் என்று நீங்கள் கூறாதிருக்கும் பொருட்டு இந்த வேதத்தை அருளினோம் அப்படின்னு சொல்றார். குர்ஆனை சொல்றார். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே 2 கூட்டம். எந்த 2 கூட்டம்? ஒன்னு யூதர்கள், அடுத்த கிறிஸ்தவர்கள். அந்த 2 கூட்டத்தின் மீது மட்டும்தான் வேதம் இறக்கிருக்கிறீங்க, எங்க மீது வேதம் இறக்கலன்னு நீங்க சொல்லாதிருக்கவும், எங்க மீது வேதம் இறக்கி இருந்தா நாங்க நம்பி இருப்போமே என்று நீங்கள் சொல்லாமல் இருக்கிறதுக்காகவும் நான் உங்களுக்காக அந்த குர்ஆனை அனுப்புகிறேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த அரபு மக்களுக்கு அதுக்கு முன்னாடி எந்த ஒரு வேதமும் இல்லை. அதான் அல்லாஹ் சொல்றபடி தெளிவா தெரியுது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி இறக்குன மாதிரி எங்களுக்கு இறக்கி இருந்தா நாங்க நேர்வழியில் வந்திருப்போமே அப்படி நீங்க சொல்லாம இருக்கிறதுக்காக இந்த வேதத்தை அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாரு. பட் இந்த சந்ததிக்கு வேதம் அப்ப இந்த சந்ததி இஸ்மாயிலுடைய சந்ததியில, ஏன்னா ஏற்கனவே இஸ்மாயிலுடைய சந்ததியில வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு வசனம் மட்டுமே கிடையாது, குர்ஆனுடைய பல வசனங்கள் நமக்கு ஆதாரமா இருக்கு இஸ்மாயிலுடைய சந்ததியில முகமது வரல அப்படிங்கிறதுக்கு. குறிப்பாக 28வது அத்தியாயம் 46வது வசனம் சொல்லுகிறது, இதற்கு முன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் வராத சமுதாயத்துக்கு நீர் எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக இது கூறப்படுகிறது. என்ன சொல்லப்படுது? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்னா நபிமார்கள், தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் வராத ஒரு சந்ததிக்கு தான் உன்னை நான் தீர்க்கதரிசியாக அனுப்புகிறேன். அப்ப ஏற்கனவே தீர்க்கதரிசியாக இஸ்மாயில் இருக்கக்கூடிய சந்ததிக்கு இல்ல, ஏற்கனவே தீர்க்கதரிசியே இல்லாத சமுதாயங்கள் இருக்கு பாரு, அந்த சமுதாயத்துக்கு நான் உன்னை தீர்க்கதரிசியாக அனுப்புகிறேன். அடுத்து சொல்ற பாருங்க 32:3
உமக்கு முன்னர் எச்சரிப்பவர் வராத சமுதாயத்தை நீர் எச்சரிப்பதற்காகவும் அவர்கள் நேர்வழி பெறுவதற்காகவும் உம்முடைய இறைவன் உம்முடைய உண்மையை கொண்டு அனுப்பினார். அப்ப இங்கேயும் வந்து என்ன சொல்லப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, உமக்கு முன்னர் எச்சரிக்கை செய்பவர் யாருமே வரல இந்த சந்ததியில. அப்ப முகமதுக்கு முன்பாக அந்த அரபிய சந்ததிகள்ல எச்சரிக்கை செய்பவர் வரவில்லை. அந்த மாதிரி மக்களுக்கு தான் முகமதுவே அனுப்புகிறேன் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்றத பாக்குறோம். அடுத்து பாருங்க, அவர்கள் ஓதக்கூடிய வேதங்கள் எதையும் நாம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. உமக்கு முன்னர் நாம் அவர்களிடம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரை அனுப்பவில்லை. அவங்களுக்கு வேதமும் வரல, தீர்க்கதரிசியும் வரல. இது முகமது கிட்டே சொல்றார் அல்லாஹ், நீ வந்து யாருக்கு அனுப்பப்பட்டிருக்க அப்படின்னா, உமக்கு முன்னாடி எச்சரிக்கை செய்யக்கூடிய தீர்க்கதரிசி யாருமே வரல, உமக்கு முன்னாடி எந்த வேதமுமே வரல, அப்படிப்பட்ட மக்களிடம் தான் உன்னை நான் அனுப்புகிறேன். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற விஷயத்தை தான் நம்ம சொல்றோம். அடுத்து பாருங்க, 6வது அத்தியாயம் 5லிருந்து 6 வரைக்கும் இதுல தெளிவா சொல்றாரு, எந்த சமுதாயத்தினரின் மூதாதையர்கள் எச்சரிக்கப்படாமையால் இவர்கள் அலட்சியமாக இருக்கின்றார்களோ இவர்களை நீர் எச்சரிப்பதற்காக மிகைத்தவனாகிய நிகரற்ற அன்புடையோனால் இது அருளப்பட்டது. அதாவது எந்த சமுதாயத்தின் மூதாதையர்கள் எச்சரிக்கப்படாமல் இருந்தார்களோ, இந்த சமுதாயத்தினுடைய மூதாதையர்கள் கூட நபிமார்களால் எச்சரிக்கப்படாதவர்கள், அவர்களுக்கு எந்த வேதமும் வரவில்லை, அப்படிப்பட்ட சந்ததிக்குத்தான் நான் என்ன பண்றேன், உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு அல்லாஹ் தெளிவா சொல்றார். அப்ப இன்னைக்கு முஸ்லிம்கள் தான் வந்து என்ன பண்றாங்க, நாங்க வந்து முகமது நபி வந்து இஸ்மாயில் சந்ததியில வந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே ஒழிய, ஆனால் இஸ்மாயில் சந்ததியில முகமது அவர்கள் வரவில்லை அப்படிங்கிறதுக்கு குர்ஆன் தெளிவான ஆதாரமா இருக்கு. என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் எந்த நபிமாரும் வராத ஒரு சந்ததிக்கு தான் யார் அனுப்பப்பட்டிருக்கா, முகமது நபி அனுப்பப்பட்டிருக்கிறாரு. எந்த வேதமும் வராத ஒரு சந்ததிக்கு தான் முகமது அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல முஸ்லிம்களே நிச்சயமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. முகமது நபி வந்து இஸ்மாயிலுடைய சந்ததி அப்படின்னு. அப்போ ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஒரு ஹதீஸ் வந்து வருது. அந்த ஹதீஸை நான் வாசிக்கிறேன். முஸ்லிம் ஹதீஸ் 4573 அல்லாஹுவின் தூதன் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் இஸ்மாயில் அவர்களின் வழித்தோன்றர்களில் கினானாவை தேர்ந்தெடுத்தான், கினானாவின் வழித்தோன்றர்களில் குறைஷியரை தேர்ந்தெடுத்தான், குறைஷியரிலிருந்து பனு ஹாசிம் குலத்தாரை தேர்ந்தெடுத்தான், பலு ஹாசிம் குலத்தாரிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்தான் என இதை வசீலாவாக பின் அல் அஸ்காவு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் 2 அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல நம்ம படிக்கிறோம். பொதுவா வந்து ஹதீஸ்ல சொல்லப்பட்ட காரியத்தை அவங்க நம்புறாங்க. ஆனால் பொதுவாக குர்ஆனுக்கு ஒரு ஹதீஸ் முரண்பட்டால் அவங்க வந்து அதை இல்ல, அதுதான் இப்ப இந்த ஹதீஸ் அவர்கள் நம்புவதாக இருந்தால் குர்ஆனுடைய அடிப்படையே தகர்ந்து விடும். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்றான், எந்த நபிமார்களும் வராத சமுதாயத்திலிருந்து தான் இந்த நபி வந்தார். இப்ப நம்ம வந்து இங்க சந்தேகப்படுகிறது வந்து என்னன்னா, அல்லாஹ் வந்து ஒண்ணு மறந்துட்டு சொல்றாரா, இல்ல முஸ்லிம்கள் தவறான ஹதீஸ்களை இது யாராவது விட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸா அப்படிங்கறது திங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. பொதுவா ஹதீஸ் எடுத்து பேசும் போதெல்லாம் முஸ்லிம்கள் வந்து அதுதான் மெயினா அவங்க பாக்குறாங்க, இது வந்து இட்டுக்கட்டப்பட்டது இல்லாண்டாக்குன்னு ஒரு யூதன் மேல ஒரு பழியை போட்டுருவாங்க. பொதுவாவே ஏன்னா குர்ஆனுக்கு முரண்பட்டுச்சுன்னா நாங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, பொதுவாவே இந்த கிறிஸ்தவங்க என்னைக்கு வந்து இஸ்லாமை படிக்க ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து இந்த ஹதீஸ்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா அடிப்பாங்க, அந்த ஹதீஸ் எல்லாம் நாங்க நம்ப மாட்டோம் அப்படிம்பாங்க. திடீர்னு சிலர்லாம் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் பொய்யான ஹதீஸ், அது என்ன ஹதீஸ்னு கூட கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் பொய்யான ஹதீஸுங்க அப்படிமா. ஏன் அப்படின்னா ஹதீஸ்களுடைய நிலை வந்து அவ்வளவு மோசமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இது சரிதானா, இது தப்பா, இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பல பிரச்சனைகள் உண்டாயிருக்கு. அதனால இன்னைக்கு வந்து நிறைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா தடுமாறுவாங்க. ஹதீஸ் எல்லாம் நீங்க காமிக்காதீங்க, ஹதீஸ்ல நல்ல ஹதீஸ் இருக்கு, கெட்ட ஹதீஸ் இருக்கு, பொய் ஹதீஸ் இருக்கு, இட்டுக்கட்டப்பட்டது இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இது யாருங்க இட்டுக்கட்டினது அப்படின்னா, அது அவங்க இட்டுக்கட்டினாங்க, யூத கைகூலிகள் இட்டுக்கட்டாங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு உங்க புத்தகத்துல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? யாரோ இட்டுக்கட்டினத இது யூத கைகூலி இட்டுக்கட்டுன்னு தெரிஞ்சு நான் எதுக்கு இந்த புக்ல வச்சுக்கிறேன்? நீக்கிட்டு ஒரு நல்ல புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு புக்கு போடலாம்ல, அதெல்லாம் பண்ண முடியாது இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னால பண்ணிருக்காங்க எத்தனையோ லட்சக்கணக்கான ஹதீஸ்ல இருந்து, அது அவங்களே, அது யார் தொகுத்தாங்களோ அவங்களே நீக்கிட்டு ஒரு ஹதீஸ் புத்தகத்தை போட்டிருக்காங்களே ஒழிய இவங்க இப்போதைக்கு நீக்க முடியாது. இப்ப பொய்யன்னு சொல்லிக்கலாமே ஒழிய அதை புத்தகத்திலே தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது இவங்களுக்கு. அப்ப இதுதான் பிரச்சனையே. இப்ப எல்லாம் எது இட்டுக்கட்டப்பட்டது, இவங்களுக்கு தேவையான ஹதீஸுகளை இவங்க வந்து பிற்காலத்துல சேர்த்து வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். 200 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த ஹதீஸினுடைய தொகுப்பாளர்களே பிறக்கிறாங்க. அதான் ரொம்ப கொடுமையான விஷயம். 100, 180, 190 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த ஹதீஸ் தொகுப்பாளர்களில் மிக முக்கியமானவரான புகாரியே பிறந்ததே 190 வருஷம் கழிஞ்சு. முகமதுக்கு பிறகு, முகமது அவருடைய இதுக்கு மரணத்துக்கு பிறகு
190 வருஷம் 180 வருஷம் கழிஞ்சு பிறந்தவர் தான் புகாரியே. அதுக்கு பிறகு முஸ்லீம், அதுக்கு பிறகு மற்ற இமாம்கள் எல்லாமே. அதுக்கு பிறகு அவர் ஒரு 30 வயசுல தேட ஆரம்பிச்சு ஒரு 50 வயசுல சேர்த்து இருந்தா கூட ஒரு 230 வருஷம் கழிஞ்ச பிறகு ஒரு மனிதர் என்ன பேசினார் அப்படிங்கிற விஷயத்த காதுவழி செய்திகளை எல்லாம் கேட்டு தொகுப்பது அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு கட்டுக்கதைகள், எவ்வளவு பொய்கள் நிறைந்திருக்கக்கூடியது ஒண்ணா இருக்கு. முடிச்சதுக்கு அப்புறம் அதுல யாருக்காவது பைத்தியம் பிடிச்சதுன்னா முடிஞ்சது. அதுல என்ன அப்படின்னா 3 தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தர் உண்மையை பேசினாரா பொய்யை பேசினாரான்னு இன்னைக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு தாத்தா உண்மை பேசுவாரா பொய் பேசுறான்னு சொல்லிடலாம். தாத்தாவோட அப்பா உண்மை பேசினாரா பொய் பேசினாரான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவர் வாழ்நாள் எல்லாம் ரொம்ப உண்மையா இருந்தாரா? 60 வயசு வரைக்கும் நல்லவரா இருந்தாரு, 45 வயசுல அவர் வந்து கொஞ்சம் மென்டலா இருந்தாரு. எப்படி இதெல்லாம் சொல்றது? யோசிச்சு பாருங்க. அதாவது நடைமுறையில இதெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகள் இல்லை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாரும் 80 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னா எல்லாரும் அப்படி வாழவும் கிடையாது. 40 வயசு 45 வயசு 50 வயசுல அன்னைக்கு மரணம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா போர்கள் வரும், யுத்தங்கள் நடக்கும், அடிக்கடி நோய்கள் வரும், தொற்று நோய்கள் வரும், இப்படி பல பிரச்சனைகள் இருந்திருக்கு. அப்ப அதனால நிச்சயமா வந்து இந்த ஹதீசுகள் அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயங்கள். அதை வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இஸ்லாமிய அறிஞர்களுடைய அந்த ஆதாரங்களே நம்ம அவங்க முன்னாடி விவாதங்களே நம்ம வைத்திருக்கிறோம். ஆனா இப்போ இன்னைக்கு வந்து குர்ஆன் நேரடியா வந்து இதை மறுக்குது. இல்ல நீ வந்து இஸ்மவேல் சந்ததிகளே கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லுது. பாருங்க குர்ஆனுடைய 35வது அத்தியாயம் 42ல அவர்களிடம் அச்சமூட்டி எச்சரிப்பவர் எவரும் வருவாராயின் நிச்சயமாக நாங்கள் மற்றெந்த சமுதாயத்தை விட மிக நேரான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அவர்கள் அல்லாஹ்வின் மீது பலமான பிரமாணத்தை கொண்டு சத்தியம் செய்தார்கள். ஆயினும் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிப்பு வந்தபோது அவர்களுக்கு வெறுப்பை தவிர அதிகப்படுத்தவில்லை. அதாவது இங்க என்ன சொல்ல, எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்துட்டாருன்னா நாங்க ரொம்ப அவரை கரெக்டா பிடிச்சுக்குவோம், எங்களுக்கு யாருமே இது வரைக்கும் வரல, அப்படி வந்துட்டா நாங்க பிடிச்சுக்குவோம்னு சொல்றாங்க. அந்த சந்ததி கிட்ட தான் நான் உங்களை அனுப்பிச்சிருக்கேன், ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவங்க உண்மை கசப்பா பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது வரைக்கும் யாரும் அந்த சந்ததியில தீர்க்கதரிசிகளே வரவில்லை அப்படின்றது தான் நம்ம இங்க சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். இப்படி இன்னும் பாருங்க, அல்லாஹ் 43:21 கேட்கிறான், அவர்கள் ஆதாரமாக கொள்ளுவதற்கு இதற்கு முன்னால் நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறோமா அப்படின்னு கேட்கிறார். ஆதாரமா வைக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன முன்னாடி ஏதாவது வேத புத்தகம் கொடுத்துருக்கேன்? நானு கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கிறேனா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறார். இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். அதாவது அல்லாவே வந்து குர்ஆன்ல சொல்றேன், அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்படல, அவர்களுக்கு தூதர்கள் வரவில்லை, தீர்க்கதரிசிகள் வரவில்லை, அதனாலதான் நான் உன்னை அனுப்பிச்சிருக்கேன். எந்த சமுதாயத்தாரினுடைய மூதாதையர்களுக்கு வேதம் கொடுக்கப்படவில்லையோ, எச்சரிக்கை செய்யக்கூடிய தீர்க்கதரிசிகள் வரவில்லையோ, அவர்களிடத்தில் நான் உண்மை அனுப்புகிறேன். இது நம்ம பரிசுத்த வேதாகமத்துக்கு சப்போர்ட்டா இருக்கா எதிரா இருக்கு? இஸ்மவேல் வந்து நபின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்றதா இருந்தா அப்ப எவ்வளவு பெரிய முரணாய் போச்சு. தெளிவா இஸ்மவேல் வந்து நபின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. நம்ம வெளியே வேற யாராவது சொல்லுங்க பரவாயில்ல, நம்ம பைபிள் வந்து அவரை தீர்க்கதரிசி சொல்லல, ஆனா குர்ஆன் அவரை தெளிவாக தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, அவருடைய சந்ததிகளுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டதா குர்ஆன் சொல்லுது. அப்படி இருக்கும்போது வேதமே கொடுக்கப்படாத ஒரு சமுதாயத்துல தான் முகமது வந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக முகமது அவர்களுக்கும் இஸ்மவேலுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. பிற்காலத்துல யாரோ சிலர் இதை இட்டுக்கட்டி முகமது அவர்களை இஸ்மவேலுடைய சந்ததியில கொண்டு வந்தாதான் எப்படியா பைபிளுக்குள்ள நுழைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு செய்த ஒரு குர்ஆனுக்கே எதிராக செயல்பட்டு விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது குர்ஆனுக்கு எதிரான செயல்பாடுகள் தான். குர்ஆனிலே இல்லாத ஒரு விஷயத்த இவர்களாக கற்பனை செய்து பிற்காலத்திலே புகுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தினுடைய இஸ்மவேல் அவங்களுடைய சந்ததி அவங்க தான் இஸ்லாமியர்கள் சொல்லியிருந்தா நம்ம மறுக்கவோ அல்லது மறைக்கவோ அவசியம் கண்டிப்பா அவசியம் கிடையாது. நம்ம அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு ஆதாரம் இருந்தா இது வரைக்கும் நம்ம அங்கீகரிச்சு தானே இருந்தோம், சரியாமே அங்கீகரிச்சு. அவங்கள நம்ம சகோதரன் சொன்னதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்பவும் கிறிஸ்துவுக்குள்ள சகோதரர், உலகம் முழுவதும் ஒரே தாய் தந்தையருடைய பிள்ளைகள் சொல்றோம், அப்ப எல்லாருமே சகோதரர்கள் தான். நிச்சயமா அவங்கள மேலேயும் நம்ம அன்பு வைக்கிறோம், நேசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள. அவங்களும் சத்தியத்தின் பக்கம் வரணுன்றதற்காக நம்ம இருதயம் அவங்களுக்காக பொங்குகிறது. கர்த்தர் நிச்சயமா அவர்களுக்கும் சத்தியத்தின் பாதையில நடத்த கிருபை பாராட்டுவார். கண்டிப்பா. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் தம்முடைய இரக்கத்தை நம்முடைய கிருபையை கட்டளையிடுவாராக. வேதத்தை படியுங்க. பரிசுத்த வேத புஸ்தகம் மிக தெளிவாக அங்கே சொல்லி இருக்கிறது. பல முறை இஸ்மவேல் யார் என்ற காரியத்தை நாம் சொல்லி கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில இன்னும் நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. இவைகளெல்லாம் போக ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். வேதம் அதைதான் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்துல நீங்கள் 16ஆம் அதிகாரத்துல அந்த சிறைச்சாலைக்காரன் அங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்தை
அதாவது தன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள அவன் நினைக்கிறான். அப்பொழுது பவுல் மிகுந்த சத்தமிட்டு சொல்லுகிறார், நீ உனக்கு கேடு ஒன்றும் கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். அதுக்கு பின்பு அவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்க வாழ்க்கையில இயேசுவை விசுவாசிங்க. யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசிங்க. நீங்க அவரை விசுவாசித்தால் உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும், பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிக்கப்படும், மரண போராட்டங்களிலிருந்து ரட்சிக்கப்படும். நிச்சயமா உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற பொல்லாத அந்த வறுமை, நோய்கள், இதிலிருந்து ஆண்டவர் ரட்சிப்பார். நித்திய ஜீவனை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், ரட்சிக்கிறவர் என்பதை அறிந்து உம்மை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரங்களில் தருகிறேன். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகத்தையும் பலனையும் ரட்சிப்பையும் விசேஷமாய் ஆண்டவரே, நீர் சிலுவையில செய்த அந்த தியாகத்தினால் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த இலவச மீட்பையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் ஆண்டவருக்காக நீங்கள் வாழவும் ஆண்டவருக்குள் வளரவும் நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு இலவசமான பரிசுத்த வேத புஸ்தகத்தை நாங்கள் அவங்களுக்கு வழங்க நாங்கள் விரும்புகிறோம். தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969 ஆழ்வார் திருநகர், சென்னை 87.